ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இந்த ரத சப்தமி நாள்ல மகா பிரிவா காஞ்சி மகான் அவர்கள் அவருடைய மனத்துல கூறிய ஒரு பெரிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. அப்பொழுதுதான் நம்ம கூற வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும். ரத சப்தமி அப்படிங்கிற இந்த ஒரு நேரத்துல சூரிய பகவானை நம்ம மனதார நினைத்து மாலை நேரத்துல ஒரு தீபத்தை ஏற்றணும். அந்த ஒரு தீபமானது வெறும் தீபமாக மட்டும் இருக்காது, 1000 பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு விளக்காக கட்டாயமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அளவுல ஒளியானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமா நடக்கும். அதுக்கு இந்த ஒரு தீபத்தை மட்டும் மாலை நேரத்திலேயோ இரவு நேரத்திற்குள் முடிவதற்குள், இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது ஏற்றி விடுங்க. கண்டிப்பா அதனால் பெரிய மாற்றம் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில ஒளி குறைய நேரம் வரும். அந்த நேரத்துல நம்ம கையில ஒளியானது இருக்கணும். அப்படி ஒளி இருந்தாதான் அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கும். அந்த ஒளியாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இந்த தீபமாக பிரகாசிக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை இந்த ஒரு நாள்ல மட்டும் ஏத்துங்க. அப்படி ஏத்துறதுனால உங்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போடும். உங்களுடைய தலையெழுத்தையும் நிச்சயம் இந்த ஒரு தீபமானது நிச்சயமாக மாற்றிவிடும். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த ரத சப்தமி நாளானது கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே நீங்களும் இந்த ரத சப்தமி நாள்ல கண்டிப்பா இதை செய்து பாருங்க. இது நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள் என அனைவருமே செய்து வாழ்க்கையில பயன்பெற்ற ஒரு பரிகாரமாக கருதப்படுகிறது. நீங்களும் இதனை செய்யுங்க. இதனால பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நிச்சயம் நடைபெறும். சூரியனை காலையில சக்தி தருவார். அதுவும் இந்த ஒரு நாள்ல சூரியனை நீங்க காலையில எழுந்து வழிபட்டீங்க அப்படின்னா அது பெரிய அளவுல பல மடங்குக்கு சக்தி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இது சூரியனுக்குரிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது கருதப்படும். மாலையில அவன் ஒளியை நமக்கு ஒப்படைப்பான். அந்த ஒரு நேரத்துல நம்ம இந்த ஒரு தீபத்தை ஏற்றி சூரிய பகவானை வணங்கணும் அப்படின்னா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். அதனாலதான் இந்த ரத சப்தமி நாள்ல மாலையில ஏற்றக்கூடிய தீபம் சூரியனின் பிரதிபலிப்பாக இருக்கும். அது மட்டும் அல்லாம பெரிய மாற்றங்களையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றுறதுனால உங்களுடைய குடும்பத்துல எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தீராத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வானது கிடைக்கும். பணத்தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பணத்தடைகள் முழுவதுமாக உடைந்துவிடும். மனக்குழப்பங்கள் அனைத்தும் விலகி உங்களுக்கு பெரிய அளவுல மனசானது மனக்குழப்பங்கள்ல இருந்து ஒரு விடுபாடானது நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை மறக்காம நீங்க ஏத்தி பாருங்க. பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது வருவதற்கான காத்து கொண்டிருக்கிறது. எனவே தவறவிடாம ஏத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தலைவிதியை மாற்றுவதற்காக இந்த ஒரு தீபமானது உருவாக்கப்பட்டது. ரத சப்தமியில இந்த தீபத்தை ஏற்றுவது ஒரு மிக சிறந்த ஒரு வழிபாடாக கருதப்படுகிறது. இந்த ஒரு தீபத்துக்கு ஏற்ற வேண்டியதற்காக சில பொருட்களானது தேவைப்படும். முதலாவதாக செம்பு விளக்கு. இந்த செம்பு விளக்கு ஒன்னு எடுத்துக்கோங்க. செம்பு விளக்கு இல்லை அப்படிங்கிறவங்க மண் அகல் விளக்கு இருந்தாலும் சரி, அந்த மண் அகல் விளக்கையும் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல நெய், அது கூட எள்ளெண்ணெய், இந்த ரெண்டையும் சம அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. நெய்யை எந்த அளவுக்கு ஊத்துறீங்களோ அதே அளவுக்கு எள்ளெண்ணெயையும் நீங்க அதே அளவுக்கு சம அளவுக்கு ஊத்துங்க. ஊத்திட்டு அதுக்கப்புறமா இந்த செம்பு அப்படிங்கிறது சூரியனை நம்ம வழிபடுவதற்காக அழைக்கப்படுகிறது. செம்பு வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கும். நெய் சத்துவம், அதாவது உங்களுக்கு அதிக அளவுல அரிய விதமான செயல்களை உங்களுடைய குடும்பத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். எள்ளெண்ணெய் வச்சு நீங்க பயன்படுத்தும் போது தோஷ நிவாரணம், எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அதை குறைப்பதற்காக இந்த எள்ளெண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். அதுவும் இந்த ரத சப்தமி நாள்னு குறிப்பிடக்கூடிய அரிய நாள்ல இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வீட்டுல நிச்சயம் நடக்கும். விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி அந்த விளக்கு ஏற்றக்கூடிய திரி இருக்கல்லவா, வெள்ளை நிறத்துல தான் அந்த திரியானது இருக்கும். அதுல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றணும். அதை மாற்றி நம்ம அந்த திரியை மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்கை ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு விளக்கானது பெரிய அளவுல பிரகாசத்தை நம்முடைய குடும்பத்துக்கும் நமக்கும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த திரியில மஞ்சள் கலந்த பசும்பால்ல நனைத்து சற்று ஊற வைக்கணும். அனைவரும் வீட்லயும் பசும்பாலானது இருக்கும். அதிலேயே மஞ்சள் கலந்த பசும்பால்னு நீங்களுடைய முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பெரியவர்களிடம் கேட்டு உங்களுக்கு அந்த மஞ்சள் கலந்த பசும்பால்ல அந்த வெள்ளை நிற துணியை நீங்க ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சற்று உலர வைக்கணும். உலர வச்சதுக்கு அப்புறமா அதுல விளக்குல அந்த திரியை வைத்து நீங்க ஏற்றலாம். இது சூரிய சக்தியை அந்த திரிக்குள் பதிய வைப்பதற்காகத்தான் இப்படி செய்கிறார்கள். பசும்பால், மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பசும்பாலானது ஒரு தெய்வீக பொருளாக கருதப்படும். அந்த தெய்வீக பொருளை நீங்க அந்த திரியை வைத்து ஏற்றும் பொழுது அதற்கப்புறமா சூரிய பகவானே உங்களுடைய வீட்டிற்கு அருள் புரிவதற்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். எனவே இதனையும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமாக இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இந்த ஒரு தீபத்தை எப்பொழுது ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அனைவரின் மனதிலுமே இருக்கும். சூரியன் மறைவதற்கு முன், அதாவது மாலை 6 மணியிலிருந்து 6:30 மணிக்குள், இல்லைன்னா உங்களுடைய ஊர்களில் எப்பொழுது சூரியனானது மறைக்கிறதோ அப்பொழுது பாருங்க. பார்த்து விட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றலாம். இந்த ஒரு தீபத்தை ஏற்றக்கூடிய இடம் அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில தான் இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். இல்லை அப்படின்னா கிழக்கு நோக்கிய இடம், கிழக்கு நோக்கி ஏதாவது ஒரு இடம் இருந்தாலும் சரி, உங்களுடைய பூஜை அறையை கிழக்கு நோக்கி இருந்தாலும் இன்னும் சிறப்பான விஷயங்களா கருதப்படும். அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க இந்த ஒரு தீபத்தை நிச்சயமாக ஏற்றலாம். நீங்க வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிற இடத்துல பூஜை அறை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வெறும் தீபத்தை மட்டும் கிழக்கு திசை நோக்கி ஏற்றுங்க. சூரிய பகவானுடைய படம் உங்களுடைய போன்ல இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய புகைப்படமாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை செய்வதற்கான முறை அப்படின்னா, முதலாவதாக குளித்து சுத்தபத்தமா இருக்கணும். ரெண்டாவது கிழக்கு திசை நோக்கி தான் இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். மூன்றாவது விளக்கு ஏற்றுங்க. அந்த ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது கண் மூடிக்கொண்டு நீங்க சொல்ல வேண்டிய சில விஷயங்கள்னு இருக்கு. கண் மூடிக்கொண்டு ஓம் கிராம் கிரீம் கிரௌம் சக சூர்யாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அதுக்கப்புறமாக 11 முறைகள் கூறிக்கொண்டு அந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்துங்க. அப்படி அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது வாய் விட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய மனதளவில் இருந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு மனதார நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தீபத்தை ஏற்றுவது மூலியமாக உங்களுடைய வீட்டில் ஒளியானது அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விலகி நல்ல எண்ணங்களும் நல்ல நல்ல விஷயங்களும் இனி உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். நின்று போன திருமணங்கள் கூட கைகூடும். அது மட்டும் இல்லாம திருமணத்தடை உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை, யாருக்கு திருமணத்தடை இருக்கிறதோ அவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களோ கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த ஒரு செயலை செய்யுங்க. நிச்சயம் அது உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழில் உங்களுக்கு சரியாக இல்லை, வேலை தொழில ஏதாவது தடங்கல்களும் ஏதாவது தடைகளும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் நீங்களும் இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க. அதுவும் உங்களுடைய கைகளினால் ஏற்றும் பொழுது அதிக சக்தி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். சூரிய தோஷமும் சிறிது சிறிதாக உங்களுக்கு குறைய தொடங்கும். இந்த ஒரு தீபத்தை முழுவதும் நீங்க அணைய விடணும். அதுவாட்டுக்க எரிந்து இரவு நேரங்கள் ஆனாலும் சரி, அதுவாக எரிஞ்சு அந்த எண்ணெய் முழுவதும் காலியாகிற வரைக்கும் நீங்க அணைய விடணும். அது வரைக்கும் நீங்க பொறுத்து இருக்கணும். நீங்களே அந்த ஒரு தீபத்தை ஒருபோதும் அணைக்க கூடாது. சூரிய பகவான் அந்த தீபம் எவ்வளவு நேரம் எரிகிறதோ அவ்வளவு நன்மைகள் சூரிய பகவான் உங்களுடைய வீட்டுல நடத்தி கொடுப்பார். எனவே நீங்க தவறாம இந்த ஒரு செயலை செய்து பாருங்க. இதனால பெரிய வெற்றிகள் உங்களுடைய குடும்பத்துல நடக்கும். இதை நீங்க செய்யறதுனால வேலை கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலையானது கிடைக்கும். தொழில் வச்சோம் ஏதாவது பிசினஸ் பண்ணியோ அதுல நஷ்டம் மட்டுமே உங்களுக்கு ஆகிக்கொண்டு இருக்கிறது என்றால் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய அளவுல லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அடிக்கடி அவமானங்களும் மரியாதை இல்லாமலும் சிலருடைய வாழ்க்கையில இன்னும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் நம்மகிட்ட சொத்து காசு பணம் இருந்தாலும் மரியாதையும் அவமானமும் தொடர்ந்து நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இதை நீங்க செய்து பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறதுன்னு நினைக்கிறவங்களும் இதை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா அது பெரிய அளவில் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தீபம் உங்களுக்கு ஒரு வரமாக நிச்சயமாக அளிக்கப்படும். இந்த வரம் வாய்ந்த தீபத்தை நிச்சயம் நீங்க ஏற்றி பாருங்க. சூரிய பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். சூரியன் மறைந்தாலும் அவன் ஒளி நம்முடைய வீட்டில் எரியணும். அதுதான் இந்த ஒரு தீபம். அந்த ஒரு தீபத்துல தான் அந்த சூரிய ஒளியானது எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த ஒரு சூரிய ஒளியை உங்களுடைய வீட்டில் எரிய வையுங்க. பெரிய அளவில் உங்களுடைய வீட்டில் மாற்றங்களானது நடக்கும். இந்த ரத சப்தமி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒளியாக வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எனவே நீங்க தவறாம இந்த ரத சப்தமி நாள்ல இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயமாக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நடக்கும். பெரிய அளவுல பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைத்து பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் மட்டும் இதை செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்னு அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற மகா பிரிவா பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.